திருமறைச்சோலை 48. கவிதையும் கதையும் 1. ஆத்தும மேய்ப்பர். இருளின் ஆட்சி காலமது. மிகவும் கொடூரமான அரசன் அரசாண்டு கொண்டிருந்த காலமது. சிந்தனைகளின் சிறையிருப்புகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. செயல்களில் மாற்றம் பெறவும் ஆரம்பித்திருந்தது. ஆம், அனைவரின் மனதிலும் கலவரம். கண்களுக்கு எட்டிய தூரம் வரை காப்பாற்ற யாரும் இல்லாத நிலவரம். சிதறி அலைகின்ற மக்கள் கூட்டம். எங்கு செல்வது என்று தடுமாறிய வேளை. நாளை என்ற கேள்விக்கே பதில் தெரியாத வேளை. அந்நேரம் தயவு பாராட்ட ஒருவர் வந்து நின்றார். தப்பிக்க வழி உண்டு என்றார். என்னை நிலையாக பற்றிக்கொள், எங்கும் நிற்காமல் என்னை பின்தொடர்ந்து செல் என்றார். அவரது நேசம் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அவரது வார்த்தைகள் எனக்கு வலிமையை தந்தது. ஒரு சில மனிதர்களே அவரோடு செல்ல முடிவெடுத்தனர். அவர் அழைத்துச் சென்ற பாதை கொஞ்சம் இடுக்கமாகத்தான் தெரிந்தது. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் பயத்தை என்னிலிருந்து விலக்கியது. நான் தொடர்ந்து முன்னேற உதவியது. பயணத்தின் முடிவில் வெளிச்சம் உதித்தது. அமைதி நிலவியது. நிம்மதி பெருமூச்சு வந்தது. நாங்கள் சென்ற நிலத்தின் ராஜாவே எங்களை மீட்க வந்தது பெரும் ஆச்சரியத்தை தந்தது. இது எதை கூறுகிறது? வானுகலத்தின் ராஜாவாம் இயேசு கிறிஸ்து சிதறிய ஆட்டுக்கூட்டமாகிய நம்மை தேடி வந்து மீட்டதை நினைவு கூறுகிறது. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் சிந்தனையும் சிலுவையின் தியாகத்தினால் விளைந்த மீட்பினால் விலையேற பெற்ற ரட்சிப்பினால் நிலை நிற்கிறது. எங்களை தேடி வந்து நன்மை தந்த நல்லவரே, என்றும் நன்றியோடு வாழ அருள் செய்யும் என் ஆத்தும மேய்ப்பரே. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனம். நன்றி.